வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, த இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த இதில் என்னென்ன போஸ்ட் விட்டுருக்காங்க, என்ன எலிஜிபிலிட்டி, இதுக்கான சேலரி லெவல் எவ்வளோ இருக்கும், இந்த போஸ்ட்டை விண்ணப்பிக்க எதனா கடைசி தேதியப்போ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீ வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டும் நம்மளோட சேனலில் பதிவேற்று செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு எல்லா விதமான கவர்மெண்ட் ஜாபையும் மிக குறைவான கட்டணத்தில் நம்மளோட ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் விண்ணப்பிச்சுக்கலாம். கீழே வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், பார்த்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பரை. தென் 8/5/2024 அன்றைக்கே வந்து இது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துருவோம். அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் ஃபில்லிங் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராஜெக்ட் பொசிஷன் அண்டர் த அபெக்ஸ் ப்ராஜெக்ட் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஆன் கன்சாலிடேட் சேலரி. ஸோ இது வந்து என்ன, ஒரு கன்சாலிடேட் சேலரி தான், தொகுப்பூதியம் மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு பர்மனன்ட் ஜாப் கிடையாது, டெம்பரரி தான், கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 25/11/2024 ஸோ அன்னைப்படி கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் இதுக்கு வந்து எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபாலோட் பை ஆன்லைன் இன்டர்வியூ. ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஆன்லைன் இன்டர்வியூ இருக்கும். இதுக்கு வந்து யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, மாஸ்டர் டிகிரி இன் காம்படிஷனல் பயாலஜி ஆர் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஆர் லைஃப் சயின்சஸ் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். இது குவாலிஃபைடு உங்களுக்கு வந்து சிஎஸ்ஆர் ஜேஆர்எஃப் நெட்டு கேட்டில் வந்து குவாலிஃபை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி லெவல் 46,500 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில் பயோ சிவி, அதாவது கரிக்குலம் மீட்டை வந்து எந்த மெயில் ஐடிக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு தான் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் 24/5/2024. ஸோ ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணிவிட்டு வித்தின் 3 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்டிமேஷன்ஸ் வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் வந்து காம்படிஷன் பயாலஜி அட் ஐஎம்எஸ்சி ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங் முடிச்சுக்கோ விண்ணப்பிக்கலாம். சிஎஸ்ஆர் ஜேஆர்எஃப் நெட் ஆர் கேட் வந்து முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் ஒர்க் ரிலவெண்ட் ப்ராஜெக்ட் டிசேபிள். ஸோ டிசேபிள் குவாலிஃபிகேஷன்ஸாக ரிசர்ச் சைடு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 46,500 இதோட சேலரி லெவல் இருக்கும். மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து ரிசர்ச் அசோசியேட்டுக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி டிகிரி வந்து காம்படிஷன் பயாலஜி ஆர் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஆர் லைஃப் சயின்ஸில் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து நெட்வொர்க் சயின்ஸு, டேட்டா சயின்ஸு, கெமிக்கல் ஸ்பேசஸ் ஆர் மேனுவல் கரேஷன்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் டேட்டா செட்ஸில் வந்து உங்களுக்கு இந்த நாலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு டிசேபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க. 73,500 இதோட சேலரி லெவல் இருக்கும். நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டிய மெயில் ஐடியை வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்க்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. பிடெக் அப்படி இல்லைனா ஹையர் டிகிரி இன் காம்படிஷனல் பயாலஜி ஆர் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஆர் பயோடெக்னாலஜி ஆர் லைஃப் சயின்சஸ் வந்து முடிச்சுக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து உங்களுக்கு வந்து ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் த காம்படிஷனல் பயாலஜி, நாலேஜ் ஆஃப் எய்தர் நெட்வொர்க் சயின்ஸு, டேட்டா சயின்ஸு, கெமிக்கல் ஸ்பேஸ் ஆர் மேனுவல் கியூரேஷன்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் டேட்டா செட்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 46,500 சேலரி லெவல் இருக்கும். மெயில் ஐடி வந்து பார்த்துக்கோங்க. தென் வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்க்கு மறுபடியும் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டிகிரி ஆஃப்டர் ஹெச்எஸ்சிக்கு அப்புறம் இன் ஹோட்டல் ஆர் கேட்ரிங் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 50% மார்க் எடுத்துருக்கணும். அப்படி இல்லைனா ஆர் எம்எஸ்சி வித் 50% மார்க் வந்து எடுத்துருக்கணும். ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எசென்சியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 5 years போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஹவுஸ் கீப்பிங் மேனேஜ்மெண்ட் இன் ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் வித் ஃபெமிலியரிட்டி இன் கம்ப்யூட்டர்ஸ், கஸ்டமர் கேர், கிளீனிங் ஆஃப் ஏரியா சர்ஃபேஸ் வித் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிசேபிள் ஸ்கில்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, upkeep of building of the institute, washrooms, common places, high standards of customer care of performance, maintaining இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி லெவல் பார்த்துக்கோங்க, மெயில் ஐடியும் செக் பண்ணிக்கோங்க. தென் வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் வெப் பேஜ் டெவலப்பருக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸில், அதாவது பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். 36,500 சேலரி லெவல் இருக்கும். தென் மாஸ்டர் டிகிரி இன் பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி முடிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபிஷியன்சி இன் வெப் டிசைன், வெப் அப்ளிகேஷன்ஸ் ஆர் டெவலப்மெண்ட் யூசிங் பிஹெச்பி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிசேபிள் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் அசோசியேட் சயின்ஸ் கம்யூனிகேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி இன் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ரிலேட்டட் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அட்லீஸ்ட் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிஹெச்டி முடிச்சிருக்கணும். இதுக்கு சேலரி லெவல் 85,000 இருக்கும். இதை தாண்டிக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஸ்டாஃபில் ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் பி, இதுக்கு எம்எஸ்சி சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் எஜுகேஷன் ஆர் ரிலேட்டட் ஃபீல்டு ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட், 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன் மெட்டீரியல் டெவலப்மெண்ட், டிரான்ஸ்லேஷன், டீச்சிங் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச் போஸ்ட் ஆஃப் எம்எஸ்சியில் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 77,000 இதோட சேலரி லெவல் இருக்கும். தென் கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் கிராஜுவேட், எந்த கிராஜுவேட் முடிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 50% மார்க் எடுத்துருக்கணும். த கேண்டிடேட் ஷுட் ஃபெமிலியர் வித் யூஸ் ஆஃப் பர்சனல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன்ஸில் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். வேர்டு ப்ராசஸிங் சாஃப்ட்வேர், இமெயிலில் வந்து உங்களுக்கு வந்து
எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 37,700 இதோட சேலரி லெவல் இருக்கும். தென் வந்து இதுக்கு வந்து இது எல்லாமே நீங்கள் வந்து மெயில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைனிங்க்கு பார்த்தீங்கன்னா எனி பேச்சுலர் டிகிரி வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் குட் கம்யூனிகேஷன்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது மினிமம் 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். 4% இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 20,000 சேலரி லெவல் இருக்கும். கன்சல்டேட் பேவாக வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களோட டிடிஎல் கரிக்குலம் மீட்டை வந்து அவங்க கொடுத்த அந்த மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு எலிஜிபிள் கேண்டிடேட்க்கு வந்து உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. ஆர் அவங்களோட வெப்சைட்ஸில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இது தொடர்பாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டும் நம்மளோட சேனலில் பதிவேற்ற செய்யப்படும். நன்றி, வணக்கம்.